ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கேள்விகளால் ஒரு வேள்வி என்று நம்முடைய இறை வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன, ஏன், எதற்கு, எப்படி என்று அவ்வப்போது கேள்வி பதிலை நமக்குள்ளே கேட்டு வாரியார் சாமிகள், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமான், ஆதிசங்கர பகவத்பாதா, காஞ்சி மகாபெரிய சுவாமிகள், மத்துவர், ராமானுஜர், ஆதிசங்கரர், நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள் என்று எல்லா மகான்களுடைய குறிப்புகளையும் தொகுத்து கேள்விக்கணைகளாக தொடுத்து ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகளால் வேள்வி செய்து அடுத்த சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஆன்மீக பயிரை தலைக்கச் செய்வதுதான் இன்றைய நிகழ்வின் நோக்கம். இன்று நாம் கேள்வியின் பதிலுக்குள் செல்கின்றோம். ஆலயம் என்றால் என்ன? முதல் கேள்வி. ஆ என்பது ஆன்மாவையும், லயம் என்பது இறைவனுடைய திருவடியையும் குறிக்கும். அற்புதமாக சொல்கிறாங்க. கோ என்பது தலைவனையும், இல் என்பது தலைவன் குடியிருக்கும் இடத்தையும் குறிப்பதால் கோயில் என்பது ஆண்டவன் குடியிருப்பது, ஆலயம் என்பது இறைவனுடைய ஆத்மா குடியிருக்கக்கூடிய இடம். இந்த கோவிலுடைய அமைப்பு முறை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அற்புதமாக வாரியார் சாமி எழுதியிருக்கார். 6 வகை ஆதாரங்கள் நம் உடம்புக்குள் உண்டு. திருக்கோயிலில் 6 வகையான ஆதாரத்தை மையப்படுத்தி 6 வகையான மண்டபங்கள் அமைக்கின்றோம். ரொம்ப அற்புதமான கேள்வி. கற்பகிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், ஸ்தபன மண்டபம், அலங்கார மண்டபம், சபா மண்டபம். இதுதான் ஒரு திருக்கோயிலுடைய 6 மண்டப முறைகள். இந்த 6ஐயும் 6 ஆதாரங்களோடு மையப்படுத்துகிறார்கள். கற்பகிரகம் மூலாதாரம், அர்த்த மண்டபம் சுவாதீநாதம், மகாமண்டபம் மணிப்பூரகம், ஸ்வான மண்டபம் அநாத்தகம், அலங்கார மண்டபம் விசுசுத்தி, சபா மண்டபம் ஆக்ஞை. இந்த 6ஐயும் சொல்லுகிறார்கள். எந்த கடவுளுக்கு எந்த விதமான வாகனத்தை பிரதிஷ்டை செய்யணும். இப்போ நிறைய கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஆண்டவனை பிரதிஷ்டை பண்ணி மருந்து சாத்திடுவாங்க. ஒவ்வொரு சுவாமிக்கு முன்னாடியும் ஒரு வாகனம்னா இப்போ ஆண்டவனுக்குரிய எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த வாகனம் நம்ம பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க. சிவன் என்றால் நந்தி தேவர், அம்பாள் என்றால் சிங்கம், விநாயகர் என்றால் மூஷிகம், அதாவது மூஞ்சூர் நம்ம அந்த வாகனம், திருமால் என்றால் கருடன், முருகன் என்றால் மயில். இப்படி இந்தந்த வாகனங்களை பிரதிஷ்டை செய்யணும். மீண்டும் உங்கள் பட்டியலுக்காக விரைவாக சொல்கிறேன். சிவன்னா நந்தி, அம்பாள்னா சிங்கம், விநாயகர்னா மூஞ்சூர், திரும்பாள்னா கருடன், நம்முடைய முருகன்னா மயில். இப்படி இந்த விஷயங்களை பிரதிஷ்டை பண்ணி இதற்கும் நித்தியப்படி அபிஷேகங்கள் உண்டு. தலமரம் என்றால் என்ன? இந்த தலவிருட்சம் ஏன் உருவானது? ரொம்ப எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த தலமரம் தலவிருட்சம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பின்னோக்கி பார்க்கணும். பண்டைய காலங்களில் இந்த ரிஷிகள், மகான்கள் ஏதேனும் ஒரு மரத்தடியில் அமர்ந்துதான் தியானம் பண்ணி இறைப்பேரை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் சில தலங்களில், குலக்கலைகளில் பெரிய அதிசயங்கள், ஆனந்தங்கள், அற்புதங்கள், இறைவன் தோன்றி காட்சி கொடுத்த சம்பவங்களெல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி எந்த தலத்தில் எந்த ஒரு மரத்தடியில் நடந்ததோ அது பிற்காலத்தில் தலவிருட்சமாக பிரசித்தி பெற்று அது பாதுகாக்கப்படுகின்றது. திருக்கோயில் வழிபாடில் தலவிருட்சம் உருவானதும் தலவிருட்சம் பாதுகாப்பதன் நோக்கம் இதுதான்னு முடிச்சிருக்காங்க. ரைட். பொதுவாக இப்போ சுவாமி என்ன, வழிபாடு என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஒருத்தர் ரொம்ப நுட்பமாக கேள்வி கேட்டிருக்காரு. சுவாமியை எப்போ தரிசிக்க கூடாது? இறைவனை வழிபடுவதற்கு நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்னு ஒரு வரி உண்டு. நாளும் கோளும் கிடையாது, எப்போதும் இறைவனை தரிசிக்கலாம். ஆனாலும் அதிலேயும் ஒரு முறையான கட்டுப்பாடு உண்டு. திருக்கோயிலினுடைய கர்ப்ப கிரகத்தில் தீபம் எரியாத போது இறைவனை வழிபடக்கூடாது.
இப்போ நம்மளே என்ன பண்ணுறோன்னா காலைல கதவு திறந்தோன்னு டப்புன்னு போய் சாமி பார்க்குறோம். இல்லை, சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ அந்த சன்னதிக்குள்ளே வந்து இறைவன் சன்னதியின் இருள் போக்கி அகவிளக்கை திறக்கக்கூடிய அகல் விளக்கை அங்கே ஏற்றுகின்ற போதுதான், எப்படி அகவிளக்கை திறக்கக்கூடிய அகல் விளக்கை அங்கே ஏற்றுகின்ற போதுதான் ஆண்டவனின் தரிசனம். இந்த கோவிலில் வழிபாடு செய்கிறாங்கள்ல 6 கால பூஜை, அது எதுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பொதுவாக 6 கால பூஜை நமக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. உஷஸ்காலம் அப்படிங்கிறது அதிகாலை பொழுது, அதுக்கு அடுத்து நடக்கிறது காலசந்தி, அதற்கப்புறம் இந்த நண்பகல் வேலை நடக்கும் உச்சிக்கால பூஜைன்னு பெயர், அப்புறம் சாயரட்சை அப்படின்னு நடக்கும், அதற்கு பிறகு பிரதோஷ காலம். இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நித்திய பிரதோஷ காலம் எல்லா கோவில்லையும் உண்டு. இரவு அர்த்தஜாபம் முடிஞ்சு பால் பிரசாதம் கொடுத்தாச்சுன்னா சுவாமி பள்ளி அறைக்கு போயிடும். அதற்கு பிறகு திருக்கோவில் திரைசீலை போட்டாச்சுன்னா நம்ம சுவாமி பார்க்கக்கூடாது. அடுத்து ஒரு அற்புதமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. திருக்கோயில் வழிபாட்டில் இந்த மணிக்கு முக்கியத்துவம் தருகிறார்களே ஏன்? மணி என்பது அற்புதமாக சொல்கிறாங்க, ஓங்காரத்தினுடைய நாதம். அது தேவதைகளுடைய அழைப்பு. ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படி, இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி பத்திரிக்கையை அழைச்சி கூப்பிட்றோம், ஒரு மண்டபத்தில் உள்ளே வாங்கன்னா அதுக்கு அழைப்பு என்னென்னா வாழைமரம் வாசலில் கட்டியிருக்கும். இதெல்லாம் நற்சந்தனை செயல்கள் மாதிரி திருக்கோயிலினுடைய ஆராதனை வழிபாட்டிற்கு அழைப்பு ஓசை எதுன்னா இந்த ஓங்காரநாதம் மணி ஓசை. தேவதைகள், நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தேவதைகளினுடைய அழைப்பு. இன்னும் சொல்ல போனால் அசுரர்கள் விலகி போவதற்கான மணி ஓசைத்தான் இந்த ஓசை. அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ரொம்ப நுட்பமாக, வைணவ தலங்கள் 108ன்னு ஒரு தடவை சொன்னீங்க, பஞ்சபூத தலம் எதுன்னு நீங்கள் சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்னு. பஞ்சபூத தலம்னா 5ன்னு ஏற்கனவே சொன்னோம். அதில் என்னென்ன தலம்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக நிலத்துக்கு 2 தலம் சொல்கிறாங்க, திருவாரூர் காஞ்சி, 2ஐயுமே நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் நீர்த்தலம் உங்களுக்கு தெரியும் திருவானைக்கா, அதன் பிறகு காளகஸ்தி, அப்புறம் அக்னி தலம் நம்முடைய திருவண்ணாமலை, அதனை ஒட்டி சிதம்பரம். நான் மீண்டும் நினைவுக்கு படுத்துகிறேன், திருவாரூர் காஞ்சி இப்படி வச்சுக்கலாம், திருவானைக்கா, காளகஸ்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம், இதெல்லாம் இந்த பஞ்சபூத தலங்கள். அடுத்து அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மும்மூர்த்திகள்னு சொல்கிறாங்களே இது என்னென்ன கடவுள், அவர்களுடைய பணி என்ன அப்படின்னா. மும்மூர்த்திகள் அப்படின்னோடனே நம்ம கண்ணு முன்னாடி சொல்லிடுவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்கிறத விட இவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். படைப்பு கடவுள் ஒன்றை படைக்க வேண்டும், அதுதான் பிரம்மாவினுடைய வேலை. விஷ்ணு உங்களுக்கு தெரியும், அவர்தான் காப்பதற்கான வேலை. ஒன்றை அழித்து அருள்பாலிக்கக்கூடிய செயலை சிவன். அதனால்தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், படைப்பல், காத்தல், அழித்தல், இந்த 3க்குரிய விஷயத்தையும் அதில் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒன்று கேட்குறாங்க, திருக்கோயிலில் வழிபாடு செய்தோன்னு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமே, அது சில பேர் சில சன்னதிகளில் செய்கிறாங்க, இல்லை ஒட்டு மொத்தமாக செய்யணுமா, எங்கே எப்படி என்ன விளக்கம்? இப்போ தெரிஞ்சுக்கங்க, திருக்கோயிலில் கொடிமரம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து வலப்புறமாக நீங்கள் சுத்த தொடங்கணும். திருக்கோயிலினுடைய வழிபாடு நிறைவு பெற்ற பிறகு கொடிமரத்தை அடுத்து நீங்கள் நெடுஞ்சாங்கடையா, அதாவது 8 உடல் உறுப்பும் படுற மாதிரி நமஸ்காரம் ஆண்கள், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மரபாக சொல்லப்படுகின்றது. எல்லாம் சரி, திருக்கோயிலினுடைய பிரசாதம் ஏன் வழங்கப்படுகிறதுன்னு கேட்டார். பிரசாதம் ஏன் வழங்கப்படுகிறதுங்கிறத விட அது ஆண்டவன் உண்ட எச்சில் அப்படிங்கிற ஒரு மரபு உண்டு. இன்றைக்கும் திருக்கோவில் பிரசாதம் தான் ரொம்ப, வீட்டில் என்ன தான் நம்ம சுவையாக பண்ணாலும் திருக்கோவிலினுடைய பிரசாதத்துக்கு ஈடு இணை கிடையாது. அதை பல பேருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணுமா, பகுத்துண்டு பள்ளிகள் நோம்புதல்னு தான் சொல்லியிருக்காங்க, பல பேரோடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, திருக்கோவிலில் ஏன் சூறக்காய், இந்த சிதறுகாய் விடுறோம்? அதில் ஒரு வரியில் வாரியார் அற்புதமாக, காய் எப்படி சிதறுகிறதோ அதுபோல் நம்முடைய துன்பம் சிதறி இன்பத்தை பெறுவதற்கான
இடையூறு இல்லா வாழ்க்கையை தொடங்குவதற்கான யுத்தி இந்த சிதறுகாய். எல்லாம் சரி. அடுத்து ஒரு கேள்வி அற்புதமாக கேட்டாங்க. இந்த திருக்கோயில் உள்ளே வெளியே வருவது எப்படி? உள்ளே போகும்போது குளித்து தூய உடையோட தூய மனத்தோடு போங்க. வெளியே வருகின்ற போது உனையன்றி ஒருவரையும் நான் நினைக்கவில்லை, உன் அன்பை எடுத்து வருகின்றேன் என்று வந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்த கண்ணீர் கரைபுரண்டு ஓடும், வாழ்க்கை செழிக்கும். மீண்டும் இது போன்ற அர்த்தமுள்ள செய்திகளோடு நாளை சந்திப்போம். ஆனந்த ஆரம்பத்தில்.